வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அப்ப நம்ம உடம்ப கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சுக்கணும்ல. அதுக்கு இன்னைக்கு ஒன் பாட் ஸ்டைல்ல ஒரு மணத்தக்காளி கீரை கூட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். மணத்தக்காளி கீரையை வாங்கி நம்ம ஃப்ரீயா இருக்கிறப்ப சுத்தம் பண்ணி இப்படி ரொம்ப கட் பண்ணாம ஒன்னு ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கட் பண்ணோம்னா இது கொஞ்சம் கசப்பு தட்டிரும். அதனால ரொம்ப கட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பாசிப்பருப்பை ஒரு 75 ml எடுத்து கழுவி வச்சுக்கலாம். அதை இந்த பாத்திரத்துல போட்டுடலாம். அதுக்கப்புறம் அதுல ஒரு 10 பல்லு பூண்டு அதை இதுல போட்டுடலாங்க. மணத்தக்காளி கீரை கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதுக்குள்ள போட்டுடலாம். நம்ம இதெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருந்தா குக்கர்ல வச்சு வேக வைக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். பெரிய பாத்திரம் போட்டுடலாம் நம்ம இப்ப இதை எல்லாத்தையும். அதுக்கப்புறமா அதுல ஒரு 50 ml ஒரு 100 ml தண்ணிய ஊத்திரலாங்க. தண்ணிய ஊத்தின அப்புறம் இதுக்கு தாளிப்பு ரொம்ப முக்கியம். நெய்யில தான் இதுக்கு தாளிப்பு போடணும். பாத்தீங்களா, சீரகம், கடுகு, ஒரு சின்ன சில்லி, ஒரு ஹாஃப் சில்லி போட்டிருக்கேன். அதையும் போட்டு இப்ப குக்கர்ல வச்சு ஒரு 4 சவுண்ட் வேக வச்சு கொண்டு வந்துடலாம். பாருங்க, அது வந்த அப்புறம் என்ன செய்யணும் நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, கீரை பருப்பு எல்லாம் எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்து வந்திருக்குன்னு பாருங்க. இத இப்படி லைட்டா கலக்கி விட்டா போதும். நம்ம ஸ்மாஷர்ல வச்சு நல்லா இப்படி கலக்கி விட்டுறலாம். கலக்கிட்டு நம்ம இதுக்கு தேவையான உப்பு இன்னும் போடல. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு இதுக்கு தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு மிக்சியில போட்டு நைஸா அரைச்சி இப்படி பாலாட்டம் இப்படி புழிஞ்சு ஊத்திட்டோம்னா இந்த வெயில் காலத்துக்கும் அதுக்கும் அவ்வளவு நல்லதுங்க. அது இல்லாம வயிற்றுல புண்ணெல்லாம் இருந்ததுன்னா நல்லா சூப்பரா இதுக்கு ஆத்துற தன்மை இதுக்கு இருக்கு. நல்லா ஆறிரும். மணத்தக்காளி கீரை கொஞ்சம் கசப்பா இருக்கும். அதுக்காக அதை மாத்துறதுக்கு இத்தினூண்டு ரொம்ப கம்மியா பாருங்க, இத்தினூண்டு அளவு வெல்லமும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட மணத்தக்காளி கீரை பாசிப்பருப்பு போட்ட கூட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாத்தையுமே அடுப்புல குக்கர்ல வச்சு வேக வைக்கிறதோட சரிங்க. ஒன் பாட் ஸ்டைல்ல கூட்டு நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். இதை இப்ப நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திரலாங்க. நம்மளோட சுவையான சூப்பரான வயிற்றுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய, வயிற்று புண்ணை எல்லாம் ஆத்துறக்கூடிய ஒரு மணத்தக்காளி கீரை கூட்டு ஒன் பாட் ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதம் வச்சு அதுல நிறைய நெய் போட்டு இந்த கீரையை போட்டு சாப்பிட்டா இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு வயிற்றுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன்.